பிரைஸ் லார்ட். ஜாய்ஃபுல் வெற்றி சர்ச்சுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சகோதரி தரணி அவர்கள் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்பார். சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை. கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நீர் துர்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேருவதில்லை. ஆமேன். சிஸ்டர் கிரேஷியா அவர்கள் ஜெபம் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாள் துதிக்கிறோம், சுத்திரிக்கிறோம். ராஜா, நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் அப்பா ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே இயேசப்பா உம்முடைய சமூகத்துக்கு எங்களை ஒன்று கூடி வர பண்ணின உம்முடைய கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதித்து முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு இயேசப்பா முழு பலத்தோடு இயேசப்பா உம்மை ஆராதித்து துதிக்க நீங்கள் கிருபை தாங்க. ஆண்டவரே, ஆராதனை வேலை முழுவதும் ஆரம்பம் முதல் முடிவு நம்முடைய கரமிருந்து தாங்குவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம தேவனை உற்சாகமாக நம்ம இரு கரங்களை தட்டி கைகளை உயர்த்தி நம்ம உற்சாகமாக இருந்த இடங்களிலிருந்து நம்ம ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. முதலாவதாக, இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இந்த உலகம் நமக்கு பின்னாலே, இயேசு நமக்கு முன்பாக என்று சொல்லி நம்ம உற்சாகமாக இந்த பாடலை நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம பாடுவோம். கரங்களை தட்டி பாடுவோமா? இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சொல்லுமா? சிலுவை முன்னால் உலகமே பின்னால், சிலுவை முன்னால் உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன், உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாமே உதறிவிட்டேன். உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன், உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு, நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன், என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருக்கம் மின்னல்கள் துன்பம் எதுவும் பிரிக்காது, வேதனை நெருக்கம் மின்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தன் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன், வெற்றி வேந்தன் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது, வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன்.
ஆராதி கத்தரே ராஜா. ஆமாண்டவரே அப்பா, எப்பொழுதும் ஆண்டவரே அப்பா அப்பா உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன வார்த்தையின்படி தகப்பனே அப்பா உம்முடைய சிலுவை எப்பொழுதும் அப்பா எங்களுக்கு முன்பாக வைத்துக்கொண்டு தகப்பனே நாங்கள் நடக்க அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. உலகம் எங்களோட பின்னாடி இருக்கிறது ராஜா. ஆண்டவரே அப்பா, நாங்கள் எப்பொழுதும் திரும்பி பார்க்காதபடிக்கு உலகத்தில் உள்ள காரியங்களிலும் மற்ற காரியங்களிலும் அப்பா நாங்கள் விழாதபடிக்கு தகப்பனே நீர் எங்களை காத்துக்கொள்ளுங்க எப்பொழுதும் தகப்பனே அப்பா. நீர் மாத்திரம் போதும் ராஜா. ஆண்டவரே அப்பா, நீர் மாத்திரம் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு போதும். உண்மையே நம்பி இருக்கிறோம். நீங்க பார்த்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. இப்பொழுது கூட இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் என்ற பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவனே பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவனே பரிசுத்தரே. ஓ வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிர்காலம் இல்லாமல் எங்கிருந்தோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் எங்கிருந்தோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். ஹல்லேலூயா ராஜா. ஏசப்பா, ஆண்டவரே அப்பா, நீர் மாத்திரம் ஆண்டவரே அப்பா, நீர் மாத்திரம் எங்களுக்கு சொந்தமாய் இருக்கிறீர் அப்பா. உம்மை மாத்திரம் நாங்கள் ஆராதிப்போம், உம்மை மாத்திரம் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்ற எங்களை தகப்பனே அப்பா, உம்முடைய கரத்திலிருந்து எங்களுடைய எதிர்காலம் வருகிறது என்று சொன்ன வார்த்தையின்படி ராஜா அப்பா, ஒவ்வொரு நாளும் அப்பா உம்முடைய நாமத்தின்படியாக எங்களை அருமையாக நீங்கள் வழிநடத்தி வருகிறே. உமக்கு நன்றி தகப்பனே அப்பா. நீர் மாத்திரம் ஆண்டவரே அப்பா எங்களோட கூட இருந்தால் அப்பா எங்களால் ஆண்டவரே அப்பா எல்லாவற்றையும் செய்யக்கூடும் ஆண்டவரே அப்பா. நீர் ஆண்டவரே அப்பா எப்பொழுதும் எங்களோட கூட இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே அப்பா. இந்த ஆராதனை வேலையில உங்களுடைய பிரசனம் அப்பா எங்களை சூழ்ந்து கொண்டமைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த ஆன்லைன் சர்வீஸை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கூட நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபையினால் நீங்கள் மூடி மறைத்து கொள்ளுங்க. எல்லாவற்றையும் ஆண்டவரே உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக, மகிமைப்படுவீராக. இப்ப இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆன்லைனில் காண்கின்ற அனைத்து தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அருமையான ஆராதனை ஏறெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். தேவ பிரசன்னத்தை உணர்ந்தோம். இப்போது நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து போவோம்.
பரலோக பிதாவே, எங்களோடு கூட பேசும்படியாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை கூர்ந்து நோக்கும் போது நீங்கள் அநேக முறை உங்கள் வாழ்க்கையில் தோல்வி அடைந்திருக்கலாம், அல்லது அநேக பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம், அல்லது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாய்ப்புகளை தவறவிட்டிருக்கலாம், அல்லது உங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை நீங்கள் அறியாமலே இருந்திருக்கலாம். ஆகையினாலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லாதிருக்கலாம். ஆனாலும் கூட கர்த்தர் நம்மை நேசிக்கிறவர் அல்லவா? நம் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு தேவன் தாமே ஜெயத்தை கொடுப்பார், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார், நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவராய் இருக்கிறார். அந்த தேவனை தான் நாம் ஆராதிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அவருடைய வார்த்தையை இப்போது நாம் கேட்கிறவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம் தேவன் ஆதாமியும் ஏவாளையும் சிருஷ்டித்ததே இதோ அவர்களை ஆளுகை செய்யும்படியாக தான். அவர்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்ற ஆசீர்வாதத்து மட்டுமல்ல, இந்த உலகத்தையே, இந்த பூமியை ஆண்டு கொள்ளும்படியாக கர்த்தர் அவர்களை படைத்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே பாவத்துக்கு அவர்கள் அடிமையாகும் போது, பாவம் அவர்கள் வாழ்க்கையில் பிரவேசிக்கும் பொழுது அந்த ஆளுகையை அவர்கள் இழந்து விட்டார்கள். ஆனால் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிந்தன ஆதாமாய் வந்து நாம் இழந்த எல்லா உரிமைகளையும் ஆளுமைகளையும் தேவன் திரும்ப பெற்று கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆம், அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார். இன்றைக்கு தேவன் தாமே நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனாய் இருக்கிறார். எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவனை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் நாம் இழந்த அனைத்தையுமே திரும்ப கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நாம் இழந்த தோல்விகளாக இருக்கலாம், வாய்ப்புகளாக இருக்கலாம், ஆசீர்வாதங்களாக இருக்கலாம், நீங்கள் இழந்த சந்தோஷமாக இருக்கலாம், சமாதானமாக இருக்கலாம், அது ரட்சிப்பாக இருக்கலாம், நன்மையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாம் இழந்த அனைத்தையுமே திரும்ப அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையுமே அவர் கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். அவரை நோக்கி பார்ப்போம். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும், உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும், உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் நம் இயேசு இழந்ததை திரும்ப கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோல்வி அடைந்திருந்தாலும் சரி, பிரச்சனைகளை சந்தித்திருந்தாலும் சரி, முன்னேற்றத்தை காணாமல் இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல தடைகளை சந்தித்திருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு 5 ஆலோசனைகளை நான் கொடுக்க விரும்புகிறேன். முதலாவது காரியம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் மேலே நம்பிக்கையாய் இருப்பது. கர்த்தர் மேலே அசையாத ஒரு விசுவாசம் நமக்கு தேவை. அல்லேலூயா. நம்மை சிருஷ்டித்த தேவன், நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாய் அதை நமக்கு செய்யக்கூடியவராய் இருக்கிறார். நம்மையும் தேவனையும் இணைப்பது எது? விசுவாசம் தானே, நம்பிக்கை தானே. சிறிது நோக்கி பாருங்களேன். தேவனை அறியாதவர்கள் கூட இயேசு கிறிஸ்து தேவன் என்று நம்பி அவர்கள் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் போது அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் அந்த இயேசுவை நம்புகிறார்கள். அவர் தேவன் என்று நம்பி அவர்கள் தேவனை குறித்து அதிகமாய் அறியாமல் இருந்தாலும் ஒரு நம்பிக்கையின் மேலே ஒரு விசுவாசத்தை வைத்து அவரை நோக்கி ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்கும் போது அவர் கேட்ட காரியங்களை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். காரணம் என்ன சொன்னால் அது விசுவாசம். அதனால்தான் நாம் வாசிக்கிறோம் 1 யோவான் 5வது அதிகாரத்திலே 4வது வசனத்திலே நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி, முதலாவது படி என்னென்று சொன்னால் தேவன் பேரில்
அசையாத ஒரு நம்பிக்கை, அசையாத ஒரு விசுவாசம் கொண்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். எபிரேயர் 11வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்திலே சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆகையினாலே விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் நாம் இருக்க முடியாது. உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற வேண்டுமா, மேன்மை அடைய வேண்டுமா, தடைக்கற்களை தாண்டி வர வேண்டுமா, நீ ஜெயம் கொள்ள வேண்டுமா, நீ சாதனையாளராய் மாற வேண்டுமா, அசாத்தியமானவைகளை நீர் இதோ செய்து வெற்றி பெற வேண்டுமா, அப்போது இயேசுவின் மீது நம்பிக்கை வையுங்கள். ஹல்லேலூயா. நாம் வாசிக்கிறோம், நாம் வேதத்தில் ரூத் என்ற ஒரு சகோதரியை குறித்து வாசிக்கிறோம். ஒரு மோவாபிய ஸ்திரீ, அவள் இயேசுவின் மீது, அதாவது கர்த்தருடைய நாமத்தின் மீது விசுவாசம் கொண்டவளாய் இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டியின் கீழ் அடைக்காலமாக வந்தபடியினாலே அவளுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தி அவளுக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுத்தார். போவாஸ் என்ற ஒரு கணவனை கொடுத்தார். அந்த சந்ததியிலே தான் இயேசு கிறிஸ்துவும் கூட பிறந்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் காண்கின்றவராய் இருக்கிறோம். பார்த்தீர்களா, அந்த ரூத்தினுடைய விசுவாசமானது இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டின் கீழ் அடைக்கலமாய் வந்தார். விசுவாசத்தோடு வந்தால், நம்பிக்கையோடு வந்தால், எனக்கு புது வாழ்க்கை தருவார், எனக்கு புது ஆரம்பத்தை கொடுப்பார், புது வாழ்வு கொடுப்பார் என்று சொல்லி நம்பி வந்தால், ஆகியனாலே கர்த்தர் அவளுக்கு புது வாழ்க்கை கொடுத்தார். கர்த்தரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புங்கள், நீங்கள் பயப்பட அவசியமே இல்லை. நான் பயப்படும் நாளிலே நான் கர்த்தரையே நம்புவேன் என்று தாவீது சொல்லுகிறான். கோலியாத் ஒரு மாமிச மலையாய் இருந்தான். அவனை கொண்டு இஸ்ரவேலர்களும் இஸ்ரவேலுடைய சேனைகளும் இஸ்ரவேலுடைய ராஜாவும் பயந்தார்கள். ஆனால் சிறுவன் தாவீதோ சேனைகளின் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து அந்த கோலியாத்தை வீழ்த்தெடுத்தான், ஜெயம் கொண்டான் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகினாலே நமக்கு தேவை விசுவாசம். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எஸ்தருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? யூதர்களுக்கு விரோதமாய் ஒரு சட்டம் வந்தது. ஆனால் அவள் விசுவாசித்து உபவாசித்து அவள் ஜெபித்தாள். 3 நாட்கள் புசியாமல் குடியாமல் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினாள். கர்த்தர் தாமே அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார், காரியத்தை மாறுதலாக மாற்றி கொடுத்தார். இன்றைக்கும் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளை சந்திக்கலாம், அநேக எதிர்ப்புகளை சந்திக்கலாம், அநேக கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்திருக்கலாம், அநேக அவமானங்கள் உன் வாழ்க்கையில் சந்தித்திருக்கலாம், தோல்விகளை அனுபவித்திருக்கலாம். ஆனால் இயேசுவின் மீது முதலாவது அசையாத நம்பிக்கை வைங்க. எனக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் ஒன்று என்று சொல்லுங்கள். எனக்காக யாவையும் செய்து முடித்த தேவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுங்கள். நம்பிக்கையை வைங்க, இறை நம்பிக்கையின் மீது தன்னம்பிக்கை வைங்க. கர்த்தர் உங்களை விசுவாசத்தை கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாமே கூடும். விசுவாசித்தவளே பாக்கியவதி என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. ஆகினாலே முதல் காரியம் அசையாத ஒரு நம்பிக்கை. எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், ஆனால் விசுவாசத்தில் உறுதியாக இருங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையோடவன் உம்மையே நம்பியிருக்கிறபடினாலே அவனை பூர்ண சமாதானம் காத்துக்கொள்வீர் என்று நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 26:3 கர்த்தரை நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார் என்று அசைக்கப்படாத விசுவாசத்தோடு அவரை உறுதியாய் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் தோல்வியை உங்கள் தோல்வியோ உங்களுடைய கஷ்டங்களோ உங்களுடைய தடைகளோ எல்லாவற்றையுமே கர்த்தர் ஜெயமாக வெற்றியாக தேவன் உனக்கு மாற்றி கொடுக்கிறவராய் இருக்கிறார். 2வது காரியம் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முதல்ல உங்களை விசேஷித்தவர்களாக எண்ணுங்கள். அல்லேலூயா. நம்மை உலக தோற்றத்தின் முன்பே கிறிஸ்துவுக்குள்ளாய் கர்த்தர் முன் குறித்து தெரிந்து கொண்டார். எவர்களை முன்குறித்து தெரிந்து கொண்டாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமையும் படுத்திருக்கிறார். நீங்கள் விசேஷமானவர்கள். அல்லேலூயா. நீங்கள் ஒரு ஸ்பெஷல் பர்சன். ஸ்பெஷலாக தேவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்.
அதுவும் இயேசுவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தாலே கழுவப்பட்டிருக்கிறீர்கள். அவர் நாமத்தின் மீது நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறபடியினாலே நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். ஆகையினாலே நீங்கள் விசேஷமானவர்கள் என்பதை மறந்து போகாதீர்கள். ரெண்டாவது படி, எனக்குள்ளே என்ன தெரியுமா இருக்கணும்? நான் விசேஷமானவன். நான் இந்த சாதாரணமானவன் அல்ல, இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நான் ஒரு மாம்சமானவன் அல்ல, நான் விசேஷமானவன். ஏன்னா விசேஷ ஆவி உங்கள் மேலே இருக்கிறது. விசேஷமான அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே ஊற்றப்பட்டு இருக்கிறார். விசேஷமாய் ஆண்டவர் உங்கள் பேரை சொல்லி அழைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவானவர் உங்கள் வாழ்க்கையில் பிரவேசித்திருக்கிறபடியினாலும், நீங்கள் இயேசுவை தெரிந்து கொண்டபடியினாலும், இயேசு கிறிஸ்துவினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டபடியினாலும், இயேசுவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தால் நீங்கள் கிரயமாய் கொள்ளப்பட்டபடியினாலோ, நீங்கள் மீட்டு கொள்ளப்பட்டபடியினாலோ, நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கிறபடியினாலோ நீங்கள் விசேஷமானவர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் விசேஷமானவர்கள் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து போகாதீர்கள். நம்ம வேதத்தில் அநேக பேரை நாம் பார்க்குறோம். யோசேப்பு அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான், ஆனால் அவன் ஒரு விசேஷமானவன். தேவ தரிசனத்தை பெற்றவனாய் காணப்பட்டான். அதனால்தான் அவன் எல்லோருக்கும் ஜீவரட்சணை செய்பவனாக மாறினான். ஆம், யாகோபை எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் ஒரு விசேஷமானவனாய் காணப்பட்டான். வனாந்தரத்தில் தேவன் அவனை கண்டுபிடித்து நடத்தி உணர்த்தி கண்மணி போல காத்தருளி பெரிய பரிவாரங்களை தேவன் அவனுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததிகளை கர்த்தர் இஸ்ரவேலர்கள் என்று கர்த்தருக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். விசேஷமானவர்கள் நீங்கள், அதை மறந்து போகாதீர்கள். நாம் வாசிக்கிறோம் யாத்திராகமம் 33வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் மோசே இப்படியே சொல்லுகிறார், எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதனால் அல்லவா? இப்படியே பூமியில் மேலுள்ள ஜனங்கள் எல்லோரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். அல்லேலூயா. நீங்கள் விசேஷமானவர்கள், விசேஷ ஆவியுடையவர்களாக இருக்கிறீர்கள், விசேஷ தாளந்துடையவர்களாக இருக்கிறீர்கள், விசேஷ வரங்களுடையவர்களாக இருக்கிறீங்க, விசேஷ அபிஷேகம் உடையவர்களாக இருக்கிறீர்கள். ஆகினாலே உங்களுக்குள்ளாக ஒரு முக்கியமான ஒரு காரியம் உங்களை குறித்து நீங்கள் அறிந்திருக்கணும். அதுதான் நான் விசேஷமானவன் என்று சொல்லி. அல்லேலூயா. மூன்றாவது காரியம், உங்கள் வாழ்க்கையில் தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணர வேண்டும். எல்லா இடங்களிலும் தேவன் உங்களோடு கூட இருக்க வேண்டும். ஆம், தேவன் உங்கள் கூட இருக்கணும். ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். உலகம் முடிபந்தும் சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாகும். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை என்றும் உணர்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவரை நோக்கி எப்போதும் துதிக்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, அவரிடத்தில் எப்போதும் அவரை பாடி துதிக்கிறவர்களாக அவருடைய பிரசன்னத்தை என்றும் நம்மோடு கூட வைத்திருக்க வேண்டும். தாவீது எப்போதுமே கர்த்தருடைய பிரசன்னத்தை தன்னோடு வைத்திருந்தான். கர்த்தாவே, எக்காலமும் உம்மை ஸ்தோத்திரிப்பேன், உம் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும் என்று சொன்னான். கர்த்தரை என் முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை என்றெல்லாம் சொல்லியிருக்கிறான். கர்த்தருடைய பிரசனத்தை நம்ம உணரணும். கர்த்தருடைய பிரசனத்தில் சந்தோஷமாக இருக்கணும். கர்த்தருடைய பிரசனத்தில் நாம் அவரை மகிமைப்படுத்துவர்களாய் நம்ம இருக்கணும். நீங்கள் துதித்து கொண்டிருங்க, ஸ்தோத்திரித்து கொண்டிருங்க, அவரை ஆராதித்து கொண்டிருங்க, அவருக்கு நன்றியை செலுத்துங்க, நன்றி பலிகளை ஏறிடுங்க. அவருடைய பிரசனம் உங்களோடு கூட இருக்கும். அல்லேலூயா. 2 பேராவது 3 பேராவது அவருடைய நாமத்தில் எவ்விடத்தில் கூடிப்போமோ அவ்விடத்தில் நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன் அல்லவா, அவர் நம் மத்தியில் இருக்கிறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவராய் உங்கள் மேலே ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறார். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார். ஆகினால் தேவ ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே,
நீங்கள் அவருடைய பிரசனத்தை உணருங்கள். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தாராம். அவன் குழியில் இருந்த போதும் அவனோடு தான் இருந்தார். அவனுடைய அடிமையாக இருந்த போதும் அவனோடு கூட இருந்தார். சிறைசாலையிலும் அவனோடு கூட இருந்தார். எல்லா சூழலிலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் எல்லா இடங்களிலும் உன்னோடு கூட இருக்கிற தேவன். அவர் உன்னை தள்ளிவிடுவதில்லை, உன்னை மறந்து போவது இல்லை, அவர் உன்னை மறப்பதும் இல்லை, அவர் உன்னை வெறுப்பதும் இல்லை. அவர் உன்னை நேசிக்கிறார். அவருடைய பிரசனம் உன்னோடு கூட இருக்கிறது. அந்த பிரசனத்தை மாத்திரம் நீங்கள் காத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. 4வது காரியம், உங்களுடைய வெற்றியை அபியாசப்படுத்துங்கள். தேவன் நமக்கு ஒன்று சொல்லியிருக்கிறார், இதோ என்னிடத்தில் சேருங்கள், நான் உங்களிடத்தில் சேர்வேன் என்று. நாம் ஒரு அடி முன் வைப்போம் என்றால், கர்த்தரை நோக்கி ஒரு அடி முன்பாக வைப்போம் என்றால், கர்த்தர் நமக்கு முன்பாக 10 அடி வருகிறவராயிருக்கிறார். நாம் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. நாம் விசேஷமானவர்கள் என்று நம்புகிறோம். அல்லேலூயா. தேவனுடைய பிரசனம் நம்மோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் முயற்சி என்ற ஒன்று தேவை. அல்லேலூயா. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அல்லேலூயா. வெறும் வார்த்தையினால் மாத்திரம் அன்பு செலுத்த முடியாது. நாம் நன்மை செய்கிறவர்களாக, வார்த்தையினால் மாத்திரமல்ல கிரியினாலும் நன்மை செய்கிறவர்களாக அன்பு கூற வேண்டும். ஆகையினாலே நாம் முயற்சி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். எந்த காரியமாக இருந்தாலும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லேலூயா. எனக்கு தேவன் இந்த எக்ஸாமில் வெற்றி பெற செய்வார் என்று சொல்லி நாம் படிக்காமல் இருக்கலாமா? நாம் படிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுப்பார், மெமரி பவரை கொடுப்பார். கர்த்தர் கூட இருப்பார், நமக்கு போதிப்பார், கல்விமானின் நாவை தருவார். அவர் செய்ய வேண்டியதை செய்வார், நீ செய்ய வேண்டியதை நீ செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆகினாலே நீ என்ன உனக்கு தெரியுமோ அதன் பிரகாரமாக நீ முயற்சி செய்ய கற்றுக்கொள். ஒரு ஸ்டெப் முன்னாடி வை. கர்த்தர் உன் கூட இருக்கிறார். அவருடைய பிரசனம் உனக்கு வழிகாட்டும். அவர் உனக்கு வழிகாட்டுகிற தேவனாய் இருக்க, ஆலோசனை கொடுக்கும் தேவனாய் இருக்கிறார். கண்மீது கண்மீது ஆலோசனை உனக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. 5வது ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? அதுதான் தேவனுடைய வசனத்தை நாம் பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. தேவன் நமக்கு எல்லாவற்றுக்கும் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருமண காரியமாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் வேதத்தை நன்றாக வாசித்து அதன் அடிப்படையில் நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் உனக்கு வெற்றி நிச்சயம். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் தேவனுடைய வார்த்தைகளோ ஒருபோதும் ஒழிந்து போவதே இல்லை. அவர் சொன்னதை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று தான் வாக்கு பண்ணியிருக்கிறார். வாக்கினாலே சொன்னதை கருத்தினாலே நிறைவேற்றுகிற தேவன் அல்லவா. உங்கள் வாழ்க்கையில் எதை செய்தாலும் என்ன செய்தாலும் அவருடைய நாமத்துக்கு மகிமைக்கென்று அவருடைய வசனத்தை கை கொண்டு அந்த வசனத்தின்படியாய் செய்யுங்கள். இன்றைக்கு உங்கள் வெற்றி வாழ்க்கைக்கு, உங்கள் பிரச்சனையை மேற்கொள்ள, உங்கள் தோல்வியை ஜெயமாய் மாற்ற, நீங்கள் இழந்த எவைகளை பெற்றுக்கொள்ள, ஐயா உங்கள் வாழ்க்கையில் இன்னும் மேம்பட நீங்கள் மேன்மைப்பட வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாய் இந்த 5 காரியங்களை செய்யுங்க. 1வது, கர்த்தர் மேலே அசையாத விசுவாசம் வைங்க. 2வது, உங்களுக்குள்ள நம்பிக்கை, நான் விசேஷமானவன், நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், தேவ வரம் பெற்றவனாயிருக்கிறேன், அபிஷேகம் பெற்றவனாயிருக்கிறேன் என்று சொல்லி உங்களுக்குள் உங்களை குறித்த விசேஷமான ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். 3வது காரியம், தேவ பிரசன்னத்தை காத்து கொள்ளுங்கள். 4வது காரியம், முயற்சி செய்யுங்கள். 5வது காரியம், வேத வசனத்தின்படியாய் நீங்கள் செயல்படுங்கள். வேத வசனத்தை பின்பற்றுங்கள். பாருங்கள், எபேசர் 3:20 நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அவர் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பில் இயேசுவே, இந்த காணொலியை காண்கின்ற வாழ்க்கையில் தோல்விகளை சந்தித்திருந்தாலும் சரி, கண்ணீரின் பாதையில் கடந்து போய் கொண்டிருந்தாலும் சரி, இவர்கள் வாழ்க்கையில் அநேக இழப்புகளை சந்தித்திருந்தாலும் சரி, ஆண்டவரை இந்த நாளில் அவர்கள் வாய்ப்புகளை இழந்தவர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் இவர்களோடு கூட பேசியிருக்கிறீரப்பா.
நீர் ஜெயம் கொடுக்கும் தேவனாக இவர்கள் மத்தியிலே நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்க ஆண்டவரை. இந்த 5 காரியங்களை இவர்கள் பின்பற்ற உதவி செய்யுங்கப்பா. இவங்க இழந்ததை ஆண்டவர் மீண்டும் பெற்றுக்கொள்ள, ஆண்டவரே இவங்கள் ஜெயம் பெற, ஆண்டவரை பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் இவர்களை மேன்மையாய் நீங்கள் வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன், வேண்டிக் கொள்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். காணிக்கை கொடுக்கிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஆரம்பம் முதல் முடிவருக்கு வழி நடத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்னோன்யம், ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம் அனைத்தும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all.